ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முதல்ல எல்லாத்துக்கும் பெரிய பெரிய சாரி, 1 வீக்காக வீடியோ போட முடியல. எனக்கும் உடம்பு சரியில்லை, தக்ஷுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால வீடியோ எடுக்கவே முடியல. இப்போவே குரலை கேட்டால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் வந்து நீங்கள் நிறைய ஆசைகளோட கனவுகளோட அடியெடுத்து வச்சுருக்க எல்லாத்துக்குமே உங்களோட ஆசை கனவு எல்லாமே இந்த வருஷம் எண்டுக்குள்ளே நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடலை நினைக்கிறேன். ஓகேவா? இன்றைக்கி நியூ இயர் மட்டும் இல்லை கைஸ், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே கூட. நம்ம வெங்கட்க்கு வந்து பர்த்டே. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் இன்றைக்கி. இந்த டேவை எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கால் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் சிம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் எப்போதான் வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனை கட்டுவோம். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? வெங்கட்டும் தக்ஷுக்குட்டியும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்ஷுக்குட்டி பாருங்கள், வாயை திறந்துட்டு தூங்குறா. சரியான குளிர் ஃப்ரெண்ட்ஸ். மார்கழி மாதங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அட்டை வீடு தானா, அதனால நல்ல குளிர் சமாளிக்கவே முடியல. இதனாலே லாஸ்ட் 1 வீக்காக எனக்கு உடம்பு சரியில்லை, இப்போ தக்ஷுக்குட்டிக்கும் உடம்பு சரியில்லை. நம்ம பர்த்டே பேபி பாருங்கள் நல்லா தூங்குறாங்க. சரி, எழுப்பி நம்ம பர்த்டே விஷ் பண்ணிடலாம். நான் நைட்டு 12 மணிக்கே விஷ் பண்ணிட்டேன், இருந்தாலும் எழுப்பி ஒரு வாட்டி சொல்லிடுவோம். மாமா, மாமா எந்திரி, இன்னைக்கு தங்கத்துக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ. கைஸ் ஒரு வழியே எந்திரிச்சிட்டாங்க. இவன் எந்திரிச்சோடனே பாப்பாவுக்கு கூட சேர்ந்து எந்திரிச்சிட்டா. ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஆமாம், ஹாப்பி நியூ இயர். தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே. தக்ஷுக்குட்டிக்கு தான் ரொம்ப உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவளே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். வீடியோ அதனால தான் போடல. பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, எங்கள் 3 பேருக்குமே உடம்பு சரியில்லை. ஸோ இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு தான் லேட்டாக தூங்கணும், அதனால் நான் எந்திரிக்கிறதுக்கு லேட்டாகி போச்சு. மேடம் தான் காலையில் நேரமும் எந்திரிச்சிட்டா. ஆமாம், நான் நேரமாக எந்திரிச்சிட்டேன். எனக்கு எப்பயுமே நேரமாக தூக்க தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாட்டு போட்டு பேக்ரவுண்டில் கேட்குன்னு நினைக்கிறவங்களுக்கு விடிய விடிய பாட்டோடது பசங்க ஆடிக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ நியூ இயர் தானே, அதனால் என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் ஜாலியாக இருக்கட்டும்னு விட்டாச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி என்ன பிளானுங்கிறது இப்போ வரைக்கும் நாங்களே முடிவு பண்ணல. இதுக்கப்புறம் முடிவு பண்ணிவிட்டு எல்லோரும் குளிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், எல்லாருமே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம், கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம், என்ன பிளான்? ஃபர்ஸ்ட் பிளானே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புது வருஷத்தை வந்து கடவுள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு சாமி நல்லா மனசார கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே விலாக கண்டினியூ பண்ண வேண்டியதா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். தக்ஷுக்குட்டி தான் கொஞ்சம் டயர்டாக இருக்கா, அவளுக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாமக்கல் வந்து கோழி வளர்ப்புக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்து கோழி வளர்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அழகாக கேஜாக வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்படிக்கா பார்த்துட்டு இப்படிக்கா திரும்பினா நம்ம பைபாஸ் வரமாக பரவசமாக யாரோ படுத்து கிடக்குறாங்க. யாரா அதுன்னு பார்த்தா அட நம்ம நைனாமலை. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பசி எடுத்துக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும், அதனால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஆர்டர் பண்ணிட்டு இலையை விரிச்சு போட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா தான் நம்மளோட தோசையை வந்து கொண்டு வந்தாங்க. தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெஜிடபிள் குருமா கொடுத்துருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. நம்ம தக்ஷுக்குட்டிக்கு மட்டும் முட்டை தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஏன்னா பாப்பா ரொம்ப இரும்பிகிட்டே இருந்தா, அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு ஆம்லெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெங்காயமெல்லாம் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டு தூக்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தக்ஷுக்குட்டிக்கு பிச்சு போட்டுட்டு என்னோடய ஆம்லெட்டை பார்த்துட்டு இப்படிக்கா வெங்கட்டை பார்த்தா சாப்பிட்டு முடிச்சிட்டான் அதுக்குள்ளே. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். A few moments later. ஹே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாமக்கல்லில் இருக்கோம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து மூவிக்கெலாம் போகலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வெங்கட்க்கு வந்து அர்ஜென்ட் ஒர்க் வந்துடுச்சு. ஒரு 4 விண்டோ வந்து மாட்டணும் 2 சைட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வெங்கட் வந்துட்டு இந்த வீக் கொஞ்சம் அமௌண்ட் எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால பர்த்டே செலிப்ரேஷன் என்ன பர்த்டே செலிப்ரேஷன், நமக்கு ஒர்க்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூத்துக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் அதெல்லாமே பிளான் பண்ணிவிட்டு இப்போ வந்து வெங்கட் வந்து ஒர்க்கு கிளம்பி வந்துட்டாங்க. அவன் சொல்லும்போது எனக்கே பொக்குன்னு இருந்துச்சு. அவனை தனியாக விட விருப்பம் இல்லை, அதனால் நாங்களும் சேர்ந்தே வந்துட்டோம் அவன் கூட ஒர்க்குக்கு. இப்போ நாங்கள் வந்து நாமக்கல் இருக்கோம். ஸோ அவன் என்ன ஒர்க் பண்ணுறான், எப்படி பண்ணுறான் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சின்ன சின்ன கிளிப்பிங் காட்டுறேன் பாருங்கள். இது முடிச்சுட்டு தான் அகெயின் வேறு எங்கேயாவது போகிற மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். அதே உங்ககிட்ட நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அந்த சென்ட்ரல் ஜன்னல் தான் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கான். இன்னும் அதுக்கு பக்கத்தில் இருக்க இது அப்புறம் இது 3மே இருக்குது. இது 3 முடிச்சிட்டா கிளம்ப வேண்டியது தான். வெயில் வேறு இன்றைக்கின்னு பார்த்து சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் ரொம்ப. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வெங்கட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிறத. நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து யூடியூப் மட்டும்தான் நம்பிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்க வீட்டிலே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் வர இன்கம் மட்டும் வச்சுட்டு ஃபேமிலியெல்லாம் ரன் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சில வேலைகள்லாம் பார்த்து தான் வந்து மணி சேவ் பண்ண முடியும், ஃபேமிலி ரன் பண்ண முடியும். ஃபைனலி விண்டோஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வெங்கட் ஃபிட் பண்ணியிருந்தான். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் சைட் போகணுன்னு சொல்லி கால் வந்துட்டனால கிளம்பிட்டோம். போகிற வழியில் தக்ஷுக்குட்டிக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு அப்படிங்கிறனால பாப்பாவுக்கு சுக்கு பால் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப இரும்பிகிட்டே இருந்தா, அதனால் எங்களுக்கு டீ ஆர்டர் பண்ணி கூடவே வந்து பப்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சைட் வந்தாச்சு. இந்த 2 விண்டோ மாட்டணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 2 விண்டோ, அந்த சைடு ஒரு 2 விண்டோ மாட்டணும். எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பணும். பர்த்டே செலிப்ரேஷன் இப்படியே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டே ஆயிடுச்சு ஃபிட் பண்ணி முடிக்கிறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபிட் பண்ணிட்டான். நைட் ஒரு 9:30க்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகிற வழியில் ஏதாவது ஹோட்டல் இருக்குமான்னு தெரியல. இன்னும் யாருமே நைட்டு சாப்பிட்ல. அப்படி ஏதாவது ஹோட்டல் இருந்துச்சுன்னா சாப்பிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆகும். ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு காய்ஸ். நாங்கள் என்னென்னோ பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று ஆகி போச்சு. ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகலாம், படத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருந்தேன். திடீர்னு ஒரே ஒரு ஃபோன் கால் வந்தது. தம்பி கொஞ்சம் சின்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லி தான் போயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இன்னைக்கு பர்த்டே இந்த மாதிரி வர முடியாது, நியூ இயர் வரேன்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது இந்த வீக்கில். அதனால தான் சரி அப்படின்ட்டு போக வேண்டிய நிலைமையும் ஆகிவிட்டது. வேலை கிடைக்கும் போதே போயிட்டாதான் இந்த வேலையெல்லாம். போயிட்டு ஒர்க்கு மதியம் முடிஞ்சுன்னு தான் நினச்சோம். திடீர்னு இன்னொரு ஃபோன் கால், இன்னொரு சைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி கூப்பிட்டு போகலாம், அவன் ஆஃப்டர்நூனே முடிஞ்சிடும், நம்ம அப்புறம் போகலாம், ஈவினிங் மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் நான் வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் கேக் கட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னதை நம்பி வச்சிருந்தா ஒரு சைட்டு முடிக்கிறதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. அப்புறம் அவன் ஃபோன் பண்ணி இன்னொரு சைட்டுங்க அர்ஜென்ட்டுங்க, அதுவும் முடிச்சு போவாங்க அப்படின்னு சொன்னங்காட்டி நைட் ஆயிடுச்சு. சாப்பிட கூட கடை இல்லை. ஸோ ஒரு கேக் கூட வெட்ட முடியல இந்த வருஷம். எப்படியோ போயிடுச்சு. சாரி மாமா. பரவாயில்ல சார், நான் தான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும். ஏன்னா நான் தான் உனக்கு பிளான் பண்ணி சொன்னேன், நான் தான் சொதப்பிட்டேன். சொதப்பிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்த்டே விஷஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நாங்கள் இவ்வளோ கேப் வீடியோ போடாமல் இருந்தாலுமே கூட என்னோட பர்த்டே சில பேர் ஞாபகம் வச்சு விஷ் பண்ணியிருந்தீங்க. போஸ்ட் கூட போடவே இல்லை, எதுலையுமே நாங்கள் போஸ்ட் போடவே இல்லை பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஞாபகம் வச்சு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அப்படியே செம ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த அளவுக்கு அப்பா ஞாபகம் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் மேலே லவ் சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே செலிப்ரேஷன் இப்படியே போயிடுச்சு. இன்றைக்கும் இப்போ அவ்வளோதான். இப்போ கிளம்ப போகிறேன். டயர்டில் படுத்துட்டு இருந்தான். ஈவினிங் நைட் ஆகிடுச்சு, வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து இப்போ மறுபடியும் மார்னிங் எந்திரிச்ச உடனே இப்போ கிளம்ப போகிறான். டீ மட்டும் குடிச்சிட்டு கிளம்ப போகிறான். இன்னொரு சைட்டாக அர்ஜென்ட் ஒர்க்காமா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் சிம்பிள் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். சரி, நெக்ஸ்ட் டைம் ஒரு செம்மையான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறோம். சாருக்கு வேறு டைம் ஆச்சு, இதோட ஃபோன் பண்ணிட்டாங்க, சார் கிளம்பணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.